பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ நான் உங்களுக்காக எடுக்க போகிறேன். ஸோ தலை ஃபுல்லாக எண்ணெய் வச்சிட்ருக்கேன். அதனால தான் இன்றைக்கி வந்து ஃபேஸ் என்னால் காமிச்சு வீடியோ எடுக்க முடியல. ஐம் ரியலி சாரி. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சீக்ரெட் ஃபைல்ஸ் பற்றின விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ போடுறதே இல்லை. ஸோ வந்து மணி அட்ராக்ஷனுக்கு பணப்புழக்கம் அதிகமாக வர்றதுக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்ருந்தேன். நிறைய பேர் அதை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் வந்து ரிசல்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ திரும்ப திரும்ப நீங்கள் கேட்குறதுனால இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி எப்போவுமே வந்து மணி அட்ராக்ஷனுக்காக நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தை தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க, ஸோ நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம வீட்டில் இருந்தால் தான் மணி வந்து நம்மக்கிட்ட சேரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த சீக்ரெட் ஃபைலை நீங்கள் எங்கே இருந்துங்க பார்த்து பார்த்து எழுதிங்கன்னு வர நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இதை மோர் தென் 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மாபுரம் சேஷாஸ்திரி சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி நான் அதை ஃபாலோ பண்ணி எனக்கு நடந்திருக்கு. அது எல்லாமே நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் இதெல்லாம் வந்து நானாக வந்து எதுவுமே க்ரியேட் பண்ணது கிடையாது. எனக்கு நடந்த விஷயங்களை நான் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு தேவைப்படும் போது திருப்பி நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரியும். ஸோ இன்றைக்கி சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாளில் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத சொல்கிறேன். இது ரொம்பவே பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது. எல்லாருமே தாராளமாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் சனி அமாவாசை அன்னைக்கோ இல்லைனா சனி அஷ்டமி அன்னைக்கோ பண்ணணும். கேலண்டர்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து தெளிவாக இருக்கும் என்றைக்கு வந்து சனி அமாவாசை வருது, சனியுடைய அஷ்டமி என்றைக்கு வருதுங்கிறத பார்த்து நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணணும். இதுக்கு என்ன தேவைன்னா சிம்பிளாக அரிசி, அப்புறம் வந்து கிராம்பு தேவை, அப்புறம் ஒரே ஒரு சுருக்குப்பை தேவை. சுருக்குப்பை எப்படி பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர்லேயோ இல்லை க்ரீன் கலர்லேயோ எடுத்துக்கோங்க. அந்த கலர் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? சுருக்குப்பை நீங்கள் ஆன்லைன்லேயே இப்போல்லாம் சுருக்குப்பையும் கிடைக்குது. இல்லை பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு சுருக்குப்பை வந்து நிறையா கலர்ஸ்லையும் கிடைக்கும். அதில் பர்பிள் க்ரீன் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கோ வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஒன் டைம் ரெமடி தான். ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 6 மந்த்ஸ்க்கோ 1 இயர்க்கோ பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டே மட்டும் மறந்துடாதீங்க. சனி அமாவாசையோ இல்லை சனி அஷ்டமி அன்றைக்கோ பண்ணணும். நான் வந்து இதை தங்கிலீஷில் எழுதியிருக்கேங்க. ஸோ நான் படித்து பார்த்தா உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அதனால தான் நான் வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணுன்னா ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு நோட்லேயோ நீங்கள் வந்து கரெக்டாக ஃபைல் மாதிரி போட்டு வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3 பொருளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த சுருக்கு பையில் வந்து பார்த்திங்கன்னா அரிசியவும் கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கிராம்பு வந்து 9 கிராம்பு எடுக்கணும், 9 பீசஸ். சரிங்களா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி கிராம்பு பார்த்துக்கோங்க. வீட்டில் யூஸ் பண்ணால் பழைய கிராம்பெல்லாம் எடுக்காதீங்க. என்றைக்கு இந்த பரிகாரம் பண்ண போகிறீங்களோ அன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க. அரிசியும் ஒரு 1 கிலோ மட்டும் காசு கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அரிசி வந்து நம்ம நார்மல் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி, பச்சரிசி கிடையாது, சாதாரண அரிசி. நான் வந்து கணக்குக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு கைப்பிடியும் போடலாம். இல்லை உங்களுக்கு எது வருதோ எடுத்து எவ்வளோ போட முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த சுருக்கு பையில் போட்டுட்டு பர்டிகுலர் ஒரு டைரெக்ஷனில் வந்து நம்ம இதை கெட்டி வச்சிடணும். சரிங்களா? டைரெக்ஷன் வந்து நார்த் வெஸ்ட் டைரெக்ஷன். ஸோ தமிழில் சொல்கிறேன், இது வந்து வடமேற்கு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்கள் வீட்டில் ஹாலில் வடமேற்கு மூலை எங்கே இருக்கோ அங்கே வந்து இது நீங்கள் கால் படாமல் செல்ஃப்லேயோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு ஆணி அடிச்சோ இல்லை ஜன்னல் இருக்குன்னா ஜன்னல்லையோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சுருக்கு பையோடு அப்படியே நீங்கள் கெட்டி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 6 மந்த்ஸ்க்கோ 1 இயர்க்கோ நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் இதே மாதிரி பண்ணி வைக்கிறதா இருந்தால் சேம் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இந்த நாள் வரும்போது நீங்கள் புதுசாக பண்ணி வச்சுட்டு பழசை வந்து ஓடுற நீர்லேயோ இல்லை நார்மலாக நம்ம வந்து குப்பையில் போடுற மாதிரியோ போட்டுடலாம். ஸோ அது ப்ராப்ளமே கிடையாது. இந்த ஒரு விஷயத்த நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் நல்லபடியாக இருக்கும். எப்போயுமே நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி, ஒரு குட் வைப்ரேஷன் இருந்தால் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நெகட்டிவிட்டி இல்லை வைப்ரேஷன் சரியில்லை, வீடு வாஸ்து சரியில்லை, இல்லை ஏதோ ஒன்று நமக்கு ஒரு விஷயம் வந்து நெருடலாக இருக்குன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் உங்களால் ஒரு பொருளோ ஒரு சின்ன சின்ன சேமிப்போ கூட பண்ணவே முடியாது. ஸோ என்னோட நம்பிக்கை, நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஃபைலில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எது கண்டிப்பாக எனக்கு நடக்குதோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சும்மா வந்து ஏனோ தானே ஒரு விஷயத்த சொன்னோன்னு அப்படி கிடையாது. நான் நிறையா விஷயங்கள் சொல்லி
நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஈவன் நான் வந்து டே வைஸாக டீட்டெயில்ஸ்லாம் போட்டு கூட எழுதி வச்சுருப்பேன். அதாவது இன்றைக்கி நான் இதை கட்டுறேன்னா இன்னும் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் திருப்பி நம்ம ஒன்ஸ் இந்த விஷயத்தை மாற்றணும். அதேமாதிரி வீட்டில் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலவாசப்படியில் பண்ணுவோம் இல்லையா, அதோட டேட் எனக்கு முடிய போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளேயோ நான் கண்டிப்பாக குலதெய்வ கட்டு வந்து போடுவேன். போடும்போது அதையும் நான் என்னென்ன இருக்குன்றதை காட்டுறேன். அதே மாதிரி வந்து வீட்டுக்கு திஷ்டிக்கு கட்டுறது, வீட்டுக்கு வந்து நம்ம இப்போ பண சேர்க்கைக்கு கோல்டு வந்து சேர்க்கறதுக்கு உண்டான விளக்கு போடுறதெல்லாம் இந்த வாரம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதையும் நான் நிச்சயமாக வீடியோவாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், தெளிவாக எழுதியிருக்கேன். நான் குலதெய்வ கட்டு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணணும், கண் திஷ்டிக்கு 1 மாதத்துக்கு ஒருக்க பண்ணணும். இந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சுட்டு நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். இதை ஃபாலோ பண்ண என்னோடய லைஃப்பில் நிஜமாவே ஒரு பெட்டர்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள், உங்கள் லைஃப்லேயும் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் இப்போல்லாம் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னலாக ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் திங்ஸ் எல்லாம் வீடியோவாக போடுறதில்லன்னு. இனிமேல் தொடர்ச்சியாக உங்களுக்காக நான் போடுறேன். ஓகேவா? பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம்.